ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவனை கூட கல்யாணம் பண்ணக்கூடாது. கிறிஸ்தவனா இருந்தா கூட ரட்சிக்கப்பட்டிருக்கானு கேட்டுதான் நீங்க கல்யாணம் பண்ணி இருக்கணும். ஒரு அவிசுவாசியோட பண்ணக்கூடாதுன்னு 2 கொரிந்தியர் 6:14 சொல்லுது. விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு சம்பந்தம் ஏது? அவிசுவாசியோட பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. ஒரு அவிசுவாசியோட கல்யாண ஒப்பந்தம் பண்ணக்கூடாதுன்னு பைபிள் இருக்குது. நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க, வசனத்தை தெரிஞ்சவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, குடும்பமே ஆவிக்குரிய குடும்பம். அப்பா அம்மா வேற சொல்றாங்க, நீங்க அதுக்கு கீழ்ப்படியாம உங்க விருப்பத்துக்கு இடம் கொடுத்தீங்க. வசனத்தை விட, இயேசுவை விட ஒரு ஆளை நீங்க நேசிச்சு கல்யாணம் பண்ணீங்க. அது முதலாவது பாவம். முதல்ல உங்க பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பணும். பலர் மூலமா கர்த்தர் பேசியோ நீங்க கீழ்ப்படியாம உங்க கண்களுடைய விருப்பம் தான் உங்களுக்கு முக்கியமா தெரிந்தது. வசனத்தை விட, இயேசுவை விட முக்கியமா தெரிந்தது. அதனால நீங்களே உங்களுக்குள்ள சமாதானம் சொல்லிட மாறிடுவாரு, மாத்திரலாம் அப்படிலாம் அல்ல முடியாது. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, முதல் பாவம். அதை அறிக்கையிட்டு முதல்ல ஜெபிக்கணும்.